1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். பவுல் அப்போஸ்தலர் இந்த நிருபம், இந்த வேத பகுதி முழுவதும் ஆண்டவர் இயேசுடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதியாகும். அன்பானவர்களே, வேதத்திலே சங்கீதம் 91 பாதுகாப்பின் சங்கீதமாக இருக்கிறது. அதே போல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதியாக இருக்கிறது. இங்கே உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் இன்றைக்கு நமக்கு என்ன நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இதன் மூலமாக நாம் என்ன நிலைக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம், அதை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். பாருங்க, அமெரிக்கா தேசத்துல இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. 2 பேருக்கும் ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு மாசம் இவ்வளவு சம்பளம் பேசி ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு பேசுற அந்த அமௌண்ட். இன்னொருத்தருக்கு எவ்வளவு சம்பளம்னா, ஒரு மாசத்துக்கு அவருக்கு 1 கோடி ரூபா சம்பளம், ஒரு வருஷத்துக்கு 12 கோடி ரூபா சம்பளம். இப்போ 2 பேரும் வேலை செய்யறாங்க. ஒருத்தருக்கு மாசம் 10,000 ரூபா தான் சம்பளம். ஆனா இன்னொருத்தருக்கு எவ்வளவு சம்பளம்? மாசம் 1 கோடி ரூபா சம்பளம். இப்போ 2 பேரும் வேலை செய்யறப்ப இந்த 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவரு என்ன வெறும் 10,000 ரூபா தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? வேலை செய்யறாரு. ஆனா மாசம் 1 கோடி வாங்குறவரு அவர் எப்படி வேலை செய்யறாரு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த வேலை செய்யும் போது எனக்கு இந்த வருஷத்துல எனக்கு 12 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னு நினைச்சு அந்த வேலையவே ஒரு நம்பிக்கையோட செய்யறார். இல்ல சொல்லுங்க, நம்பிக்கையோட. ஹல்லேலூயா. அதே போல இந்த உயிர்த்தெழுதலும் நாம் ஆண்டவரை சந்திப்பதும் அது ஏதோ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் மாதிரி இல்ல. அது நமக்கு இனி வரப்போகிற ஒன்று, இனி அவரோடு இருக்க போகிற ஒன்று. அந்த நம்பிக்கை, அதை தான் நாம் இந்த பூமியில வாழ்ந்து அவரோடு கூட இருக்கத்தக்கதாக. அப்போ அது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாகவும் சாட்சியாகவும் அவருக்குள்ளே வாழ்ந்து நாம் ஜெயமுள்ளவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக. அப்போ அந்த 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவரு என்ன பாக்குறாரு? எனக்கு ஒரு வருஷம், அதுல ஒரு வருஷத்துல நான் 12 கோடி ரூபாய் சம்பளம், அதனுடைய வேல்யூவை பாக்குறாரு. ஆனா அதே இது 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது வெறும் 10,000 ரூபாய் தானே அப்படின்னு. இந்த 2 பேர்ல யார் நல்லா வேலை செய்வாங்க? 1 கோடி ரூபாய். ஏன்னா அவருக்கு அந்த மதிப்பு என்ன செய்யுது, தெரியுது. பிரியமானவர்களே, அதே போல நாம் இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிறவர்கள் அல்ல, இதற்கு பிறகும் நாம் ஆண்டவரோடு இருக்கத்தக்கதாக, நாம் செய்கிற கிரியைகள் நம்மோடு கூட வரத்தக்கதாக. சோ அதுதான் நிரந்தரமான ஒன்று. இது டெம்பரவரி. இங்க இருக்கிற வீடு, இங்க இருக்கிற வேலை, இங்க இருக்கிற சரீரம், இங்க இருக்கிற உறவு, இதெல்லாமே நம்ம ஒரு நாள் இதை விட்டு அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கத்தக்கதாக. சோ வேதம் அதுதான் சொல்லுகிறது. அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன போதிக்கிறது, நம்ம எப்படி வாழணும், இந்த உயிர்த்தெழுதல்ங்கிறது நம்ம மனதில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வெளிநாட்டுல பெய்லர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுல ஒரு சோசியாலஜி ஆராய்ச்சி பண்றவர். அவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நாளிலே, அந்த 1ஆம் நூற்றாண்டிலே, அவர் பேரு ராட்னி ஸ்பர்ஸ். அவர் சோசியாலஜி மற்றும் சமூகம் சம்பந்தப்பட்டதை ஆராய்ச்சி பண்ணுகிறவர். அவர் ஆராய்ச்சி பண்ணதுல அவர் ஒரு பொதுவானவர். இயேசு கிறிஸ்து அந்த 1ஆம் நூற்றாண்டுல திருச்சபை எப்படி இவ்வளவு வேகமாக வளர்ந்தது, எதனால வளர்ந்தது அப்படிங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணார்.
ஏன் அப்படின்னா அந்த ரோம சாம்ராஜ்யம் அது எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, அநேக கிறிஸ்தவர்களை மறுதலிக்க சொல்லி அவங்க இயேசுவை மறுதலிச்சா விட்டுருவாங்க. ஆனா மறுதலிக்காம அவங்க உறுதியா இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசுவை முகமுகமா பார்த்திருக்கிறாங்க, உயிர் தெழுந்த இயேசுவை. அநேகர் அந்த அனுபவத்துக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. அப்படி மறுதலிக்காத பட்சத்துல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிங்கத்திற்கு ஒரு பெரிய மைதானத்துல சிங்கத்துக்கு தூக்கி போட்டிருக்கிறாங்க. அடுத்து கம்பங்கள்ல கிறிஸ்தவங்களை கட்டி வச்சு ஒரு தீப்பந்த மாதிரி மெழுகுவர்த்தி மாதிரி எரிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதுல விசுவாசத்துல உறுதியாக இருந்திருக்கிறாங்க. அதுல அந்த நாட்கள்ல 1ஆம் நூற்றாண்டுல கொள்ளை நோய் வந்திருக்கு. எப்படி இந்த கொரோனா வந்த மாதிரி கொள்ளை நோய் வந்தோடனே நிறைய பேர் அந்த சிட்டியெல்லாம் விட்டு அவங்க வெளியே பக்கத்து கிராமங்களுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய நெருக்கடி இருந்தா வேகமா பரவிடும். அப்ப அந்த கிறிஸ்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தங்களையும் பொருட்படுத்தாம இந்த துன்பப்படுத்தின ரோமர்களை நேசிச்சு அவங்களுக்கு பணிவிடை செஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அதுல நோய் பாதிச்சே இறந்துருக்கிறாங்க. அப்ப இந்த ரோமர்களுக்கு மனசுல என்னன்னா, இவ்வளவு இந்த கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துறோம், இவங்களை இவ்வளவு ஒடுக்குறோம், ஆனாலும் இவங்க நேசிக்கிறாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னிங்கிறாங்க, ஏசப்பா மன்னிங்க அப்படின்னு வேண்டுறாங்க. அப்ப இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் அவ்வளவு அப்படி என்ன அவரு பாருங்க. அதெல்லாம் அந்த ரோமர்கள் மனதிலே அவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கினது. நம்ம துன்பப்படுத்துறோம், பதிலுக்கு பழி வாங்கணும், அவனாலே முடியும், ஆனா அதை செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க நேசிக்கிறாங்க. அடுத்ததாக இந்த ரோம சாம்ராஜ்யம் வேகமா வளர்ந்தது. சூப்பர் கண்ட்ரி, அவங்களுடைய அந்த பிளானிங் மெத்தட் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால வேகமா வளர்ந்தது. பக்கத்துல சின்ன நாடு இருந்துச்சுன்னா அதை கைப்பற்றி தன் நாட்டோட சேர்த்துக் கொள்வாங்க. இப்போ இந்த ரோம சாம்ராஜ்யம் ரொம்ப வேகமா வளர்ந்ததுனால அங்க ரோடு எல்லாம் பல நாடுகளுக்கு ஒரே ரோடு போட்டிருக்காங்க. அது மாத்திரமல்ல, அன்னைக்கு போட்ட ரோடு கூட இப்பயும் இருக்கான். இப்ப திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல மதுரை பஸ் நிக்கிற இடத்துல சிமெண்ட் ரோடு போட்டிருப்பாங்க. ஒரு சிலருக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அதே இது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில தார் ரோடு போட்டிருப்பாங்க. இந்த சிமெண்ட் ரோடு நல்லா ரொம்ப நாள் வரும், அதுக்கு செலவு நிறைய இருக்கும். ஆனா தார் ரோடுங்கிறது மினிமம் ஒரு 5 இயர்ஸ் அல்லது 4 இயர்ஸ்ல என்ன செய்யும், அது குண்டும் குழியும் ஆயிரும். ஆனா ரோமர்கள் காலத்துல போட்ட ரோடு இன்னைக்கு இருக்குன்னா அப்ப எவ்வளவு அவங்க பிளான் பண்ணி அந்த ரோடெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அந்த கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, பல ஜாதி ஜனங்கள், வேற வேற தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒரே தேசமாக்கப்பட்டார்கள். ரோம சாம்ராஜ்யம் என்ன பண்ணாங்க, ரோம சாம்ராஜ்யம். அப்ப இந்த ரோம சாம்ராஜ்யம் ஆன போது அவங்களுக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா, நிறைய பேர் பேசிக்கிடுவாங்களாம். அவங்க பக்கத்து மற்ற ஜாதி ஜனங்களை பார்த்து இது அந்நிய தெய்வம், இவங்கெல்லாம் அந்நியர்கள் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப அந்த ரோம சாம்ராஜ்யம் விரிவாக விரிவாக என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா, உள்ள நிறைய பாகுபாடுகள் காணப்பட்டதாம். அவங்களுக்குள்ள கோஷ்டி மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பித்ததாம் பாருங்க. அப்போ அப்படிலாம் இருக்கிற போது திருச்சபை சபை எப்படி அந்த இடத்துல இருந்தது என்றா, சபை அதுக்குள்ள எல்லா ஜனத்தாரும் எல்லா ஜாதியாரும் உள்ள வந்திருக்கிறாங்க, அடிமைகள் உள்ள இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு அவங்க ஒரே கடவுள் கர்த்தரா இயேசுவை ஆராதிக்கத்தக்கதாக ஒரே கடவுள்ங்கிற அந்த கொள்கையை வைத்து அதை போதித்தபடியினால திருச்சபை வேகமா வளர ஆரம்பித்திருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த நியாய தீர்ப்பை நம்பினாங்க, நித்திய ஜீவனை நம்பினாங்கன்னா அவரோடு என்றென்றைக்கும் இருப்போம். சோ அந்த வெளிச்சத்தோடு அவங்க வாழ ஆரம்பித்ததுனால ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு காணப்பட்டது. என்ன நம்பிக்கை? நான் அவரோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சபை வளர்ச்சி அடைகிறதை யாரும் தடை பண்ண முடியல. முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அடுத்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, இந்த 1 கொரிந்தியர் 15 பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்ததை பார்த்தவங்க போய் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல 7 பேருக்கு சொல்லியிருக்காங்கன்னா அவரை பார்த்தேன். அப்ப நண்பர்களுக்கு சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி வேகமா பரவ ஆரம்பித்தது. இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு
உயிரோடு இருக்கிறார். அதை யாரும் தடை பண்ணவே முடியல, அதை அடக்க முடியல. அந்த செய்தி வேகமா பரவிக்கிட்டே இருக்கு. பாருங்க, அப்போ ஒண்ணுமே இல்லை, ஏதாவது ஒரு கெட்ட செய்தின்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டு அதை பெருசாக்கி அதை பத்தி என்னென்னமோ இது பண்றாங்க. அன்னைக்கு எப்படின்னா கூட்டமா பேசி ஒண்ணுமே இல்லாத என்ன செஞ்சிருவாங்க, வேகமா பரப்பி விட்டுருவாங்க. ஆனா நம்ம ஊர்லயும் கூட அப்படி இருக்கு. ஒண்ணுமே இல்லாததை என்ன செஞ்சிருவாங்க, கூட்டமா கூடி பேசி அதை ஏதோ எல்லாம் சேர்த்து அப்படி நடந்துச்சாமே தெரியுமா, இங்க இப்படி இந்த வீட்டுல இப்படி நடந்துச்சாமே தெரியுமா, என்னோடத்தையோ சொல்லிடுவாங்க. ஆனா அந்த நாட்கள்ல உண்மையானதை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தைரியமாக சொன்னாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்கள் அதற்கு சாட்சிகள் என்று சொன்னாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யம் அதை குறித்து பார்த்தோம். இன்னொன்னு இந்த கிரேக்க சாம்ராஜ்யம், இவங்க பாருங்க, இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள என்ன பிரச்சனைனா, எல்லா ஜாதியார் இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள அந்த பல ஜாதியார் பல இனத்தாருங்கிறதுனால உள்ள ஒரு சில பாகுபாடுகள் பெருக ஆரம்பித்தது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த சாம்ராஜ்யமே இல்லாமல் போனது ரோம சாம்ராஜ்யம். அதே போல கிரீக் சாம்ராஜ்யம், அதுவும் ரொம்ப பெருசு. அவங்க நம்பிக்கை என்னன்னா, மனுஷன் மண்ணில இருந்தா உருவானா, அதனால மனுஷன் அவன் வாழ்ந்து திரும்ப மண்ணுக்கு போயிடுறான், உயிர் தெழுதல் அப்படிலாம் அங்க கிடையவே கிடையாது. அது என்னங்க உயிர் தெழுறது, அவனே எவ்வளவோ கஷ்டப்படுறான், எவ்வளவோ வேதனை அனுபவிக்கிறான், அது என்ன திரும்ப உயிரோட எந்திரிக்கிறது, அதெல்லாம் என்னது? அதனால அந்த கலாச்சாரத்தினுடைய, அந்த கிரீக்கோடைய கலாச்சாரத்தினுடைய கொள்கைனா என்னன்னா, எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த பூமியில, ஏதோ எனக்கு ஒரு குடிசை வீடு இருந்தா கூட போதும், ஏதோ வாழ்ந்தோம் இந்த பூமியில முடிச்சு நம்ம செத்து போனோம், அது என்ன உயிர் தெழுதல் அதெல்லாம் கிடையாது. ஆகவே அந்த அந்த கொள்கைகள் கூட கிறிஸ்தவத்திலையும் கொஞ்சம் பரவி இருக்கு. எதுவுமே எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு என்னன்னா, எந்த வித விருப்பமும் இல்லாதபடி, ஒரு நோக்கம் இல்லாதபடி, ஒரு ஆசை இல்லாதபடி, நம்ம எதற்காக இருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டிசைரே இல்லாதபடி வாழ்ற ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த கிரீக் கலாச்சாரம் எப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் இதுல என்னன்னா, செத்து போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனுஷன் என்ன இல்ல, உயிரோடு எந்திரிக்கிறது, அவனே கஷ்டப்படுறான், அது என்னங்க திரும்ப உயிர் தெரியல அந்த நம்பி. ஆனா இந்த யூத சாம்ராஜ்யம் என்பது அவன்கிட்ட போய் சொன்னா, என்னங்க எனக்கு கெட்ட நாளுங்க, இது நாள் நல்லா இல்லை அப்படின்னா அவன் சொல்லுவான், எல்லா நாளும் நல்ல நாள், கர்த்தர் உண்டாக்கின நாள். அல்லேலூயா. அவன் சொல்லுவான், எல்லா நாளும் தேவன் உண்டாக்கின ஒவ்வொன்றையும் என்ன சொன்னார், நல்லது நல்லதுன்னு உண்டாக்குனார். ஆனா அவங்களுக்குள்ள என்னன்னா, ஒரு யூத ரபிய பேட்டி கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, பேட்டி கேட்கிறப்ப, நீங்க ஏன் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நம்பி இருக்கிற மேசியா அவர் இந்த உலகம் முழுவதும் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு, அது என்னங்க சிலுவையில அடிக்கப்படுறது, அது என்ன அவ்வளவு கேவலமா நொறுக்கப்படுறது, அதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ அவங்களுடைய இது என்னன்னா, பிளைனா அவங்க மனசுல என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, மேசியா வந்தா இந்த உலகத்துல அவர் ராஜ்யம் மாத்திரம் தான் இருக்கும், அவர் அடிபட மாட்டார், அவர் வேதனைப்பட மாட்டார் அப்படிங்கிறது அவங்க மனசுல இருக்கு. அதுதான் எங்களுடைய கொள்கை, அதனால மேசியா இனி வரப்போகிறார் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனா கிறிஸ்தவர்களுடைய என்னன்னா, நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்துல பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு, இந்த மணவாட்டிங்கிறத நம்ம தியானித்தோம், மணவாளனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாக, அல்லேலூயா, மணவாளனை சந்திக்கத்தக்கதாக நமக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு முன்னாடி அலங்கரிக்கப்பட்ட, அவர் பாருங்க, இந்த உன்னத பாட்டுல எல்லாம் அந்த வாசகம் வருது, என் மணவாளியே, என் பிரியமே, என் ரூபவதியே. கடைசியில போட்டிருக்கு வெளிப்படுத்துற விசேஷத்துல, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கையில வேத்தி சொல்லுங்க, பாக்கியவான்கள். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம், பாக்கியவான்களா இருக்கிறோம். அது இன்றோடு மாத்திரமல்ல, இந்த அலங்காரம், உள்ளான அலங்காரம், ஜெபம், துதி, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்றது, ஆண்டவரை கனம் பண்ற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் என்னவா மாறுது, நமக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு, அபிஷேகம், நம்மை சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் இந்த அன்பை சொல்லி
இந்த சுவிசேஷத்தை சொல்லி அவங்க கண்ணீர் துடைக்கப்படத்தக்கதாக. அது மாத்திரமல்ல, இட்ஸ் வேல்யூ. நம்ம வாழ்க்கையே ஒரு நல்ல ஆதாரத்தை மையமாக வைத்து, நம்பிக்கையை மையமாக வைத்து பாருங்க. அப்போ இந்த மனசுல அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிற எண்ணம் நம்ம மனசுல பதிஞ்சிச்சுனாவே நம்ம எண்ணம் எப்படி இருக்கும்னா நல்ல நம்பிக்கையோட இருப்போம். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். பாருங்க, ஒரு இடத்துல நடந்த சம்பவம். ஒரு பையனை அவங்க அப்பா 15 வருஷமா ட்ரெயின்ல கூட்டிட்டு போவாராம். கூட்டிட்டு போகும்போது அந்த பையனுக்கு நிறைய சொல்லுவாராம். ட்ரெயின்ல ஏறும்போது இப்படி இருக்கணும், இறங்கும் போது இப்படி இருக்கணும். நீ ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப பலர் வருவாங்க, ஒரு சிலர் இறங்குவாங்க ஒரு ஸ்டேஷன்ல, அடுத்து வேறவங்க ஏறுவாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு அவன் சொல்லியிருக்கான், அப்பா நானா அந்த விட்ட போறேன் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சொன்னார், நீ போயிருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் போயிருவேன்ப்பா, நீங்க நிறைய தடவை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு. இப்போ அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்று உடனே அவங்க அப்பா பேசுறாரு, டிக்கெட் எடுத்து கரெக்டா ட்ரெயின் வரும், கவனமா ஏறணும் அப்படின்னு ஏறிடும். ஆனா அவர் போறப்ப ஒரு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல கொடுத்துருந்தார். அந்த பாக்கெட்ல வச்சிருந்தேன், உனக்கு ரொம்ப ஏதாவது நெருக்கடியா இருக்கு, உதவி தேவைப்படுதுன்னா நீ அதை எடுத்து பாரு அப்படின்னு. உடனே இந்த ட்ரெயின் கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கிறப்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. நேரம் சைட்ல ஃபுல்லா மரம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வர்றாங்க, நல்லா இருக்கு. ஆனா திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலர் சோக முகத்தோட ஒரு ஸ்டேஷன்ல ஏறுறாங்க. அடுத்து வர்ற ஒரு சில ஸ்டேஷன்ல அவங்க இறங்கிடுறாங்க, வேற ஆட்கள் ஏறுறாங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே பயம் வர ஆரம்பிக்குது. என் கூட யாருமே இல்லையே, அப்பா இருந்தாரு, இப்ப யாரும் இல்லையே அப்படின்னு ஜன்னல் ஓரத்துல போய் அப்படியே ஒட்டி ஒழுங்கி அப்படியே பயந்து போய் உட்காந்து ட்ரெயின் போயிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப முன்னாடி அப்பா இருந்தாரு, இப்ப இல்ல, இவராதான் இந்த தம்பியா தான் ஃபேஸ் பண்றாருல. ஒவ்வொருத்தவங்க ஒரு சிலர் அப்படியே பெரிய மீசி வச்சுட்டு வர்றாங்க, ஒரு சிலர் அப்படியே அரட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பயமா இருக்கு, ஐயோ நம்ம சின்ன பையனா இருக்கிறோமே என்ன செய்வோம் அப்படின்னு பாருங்க. அப்போ அந்த ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப அவங்க அப்பா சொன்ன அந்த பேப்பரை எடுத்து பார்த்த உடனே அதுல என்ன போட்டிருக்குன்னா, பயப்படாத மகனே, நான் அடுத்த அந்த ட்ரெயினுடைய அடுத்த கேரேஜ்ல தான் இருக்கிறேன், நீ தைரியமா இரு அப்படின்னு போட்டுருந்துச்சான். அப்படி சொன்ன உடனே அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்தாராம். அப்பா அப்பா பக்கத்து கேரேஜ்ல இருக்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு பாருங்க. அதேதான் இயேசு, உயிர் தெழுந்த இயேசு மத்தேயு 28 கடைசி சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். அப்ப அந்த பையனுக்கு அப்பா இல்லைங்கிறது என்ன இருக்கிறப்ப பயமா இருக்கு. முதல்ல நல்லாதான் இருக்கு, நான் பாத்துருவேன், நான் செஞ்சிருவேன், நான் அப்படிலாம் ஆளு மொரட்ட ஆளுகளா வர்றப்ப, ஒரு சில லேடிஸ் எல்லாம் சண்டை போடுறப்ப ஐயோ பயமா இருக்கு, ஐயோ அம்மா புடிலா இருக்கு அப்படின்னு ஒரு பயம் வருது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நமக்கு நிறைய கஷ்டங்கள், எல்லா நன்மைகள் இருந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ போராட்டங்கள், மேன்மைகள் இருக்கலாம், ஆனா எத்தனையோ தீமைகள், வஞ்சகங்கள், பொல்லாத காரியங்கள். ஆனா அதன் மத்தியில என் கூட யார் இருக்கா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும்போது, என் கூட யாருமே இல்லையே, நானா செய்கிறேன், நானா சமாளிக்கிறேங்கிறப்ப நிறைய சோர்வு வரும். அதை கூட விட்டுருவோம், போதும்பா இனிமேல் எதுவும் முயற்சி பண்ண வேணாம். ஆனா உயிர் தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறா. பவுல் நிருபங்களை எழுதும் போது சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஒவ்வொரு நிருபத்திலையும் சொல்றார், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும், பிள்ளைகள் மேல அந்த கிருபை உண்டாகணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும். சமாதானம் உண்டாகணும், நம்ம வீட்டுல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபை உண்டாகணும். பாருங்க, அந்த நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா கவனிங்க, அந்த பையனுக்கு என்னன்னா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை பயணத்துல, குடும்பத்துல, பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள்ல எத்தனையோ சவால்கள் இருக்கலாம், வேலை காரியங்கள்ல, அல்லது நீங்க ஏதோ தூரத்துல ஒரு இடத்துல, ஒரு புதிதான இடத்துல இருக்கலாம். ஆனா உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவராக, அதிசயங்களை செய்கிறவராக, அற்புதங்களை செய்கிறவராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க அதனால என்ன செய்யலாம்? தைரியமா போகலாம். இந்த வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சவால்களையும் அவரோடு கூட நீங்க என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ
இதுல 3 செக்ஷனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல முதல் 1லிருந்து 10ஆம் வசனம் வரை ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்னன்னா, அந்த அவர் உயிரோடு இல்லை என்றால் நம்ம சபையாக கூடி வர்றதே அர்த்தம் இல்லை. நம்ம யாருமே ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற தேவையில்லை. ஏன்னா அவர் உயிரோடு இல்லை. எதுக்குங்க நம்ம பின்பற்றணும்? நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நம்ம எதுக்கு அவரை நம்பணும் அப்படிங்கிறது ஆயிரும். ஆனா அவர் உயிரோடு இருக்கிறதுனால நம்ம நம்பிக்கை நன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கை நல்லா நம்பணும். அந்த பையன் எப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து பாருங்க, நல்ல ஸ்ட்ராங் அப்படி நிமித்தி. ஏன்னா பக்கத்துல யார் இருக்கா? அடுத்த இதுல எங்க அப்பா இருக்கிறாரு, எது ஒண்ணுனாலும் வந்துருவாரு. அப்ப இப்ப பயம்லாம் இல்ல. யார் மீசி வச்சிருக்கிற ஆளை பார்த்தாலும் அதை காட்டிலும் எங்க அப்பா பெரிய ஆளு, ஒரு தைரியம் வந்துருது. இவனுக்கு எல்லாம் பெரிய வித்தியாசமா இருக்கு. ஆனா இப்ப என்ன இருக்குன்னா, அப்பா இருக்கிறாரு, எதனால பாத்துருவாரு. ஏன்னா எத்தனை வருஷம் அனுபவம், அவர் தூக்கி சுமந்து பாருங்க அந்த வெளிச்சம். அதே போல இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இந்த 2025ஆம் ஆண்டும் இனி வரப்போகிற நாட்களிலும் உயிர்த்தெழுந்த இயேசு மரணத்தை ஜெயித்தவர். ரோம அந்த கல்லறை என்பது ரொம்ப பாதுகாக்கப்பட்டது. அந்த அரசாங்கம் ரொம்ப கொடூரமானது. பயப்படுவாங்க, ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா கழுத்தை வெட்டிடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த காவலர்கள் பாதுகாத்ததையே அந்த வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை உடைத்து அதை வெற்றி சிறந்து நம் நடுவிலே அவர் உலாவுகிறவராக, ஹல்லேலூயா, அவர் உயிரோடு இருக்கிறவராக. அன்னைக்கு புனித வெள்ளி செய்தியை தியானித்தோம். அவர் கைவிடப்பட்டார். இயேசு என்ன ஆனார்? கைவிடப்பட்டார். எதற்காக நீங்க நினைக்கலாம்? எனக்காகவா? ஆமா. என் பிள்ளைக்காகவா? என் குடும்பத்திற்காகவா? ஆமா. அவர் கைவிடப்பட்டார். அதுதான் அன்பு. நீங்க சுகமாயிருக்க, நாம் ஆசீர்வாதமாயிருக்க. அப்ப கேள்வி கேட்டுக்கோங்க, ஆண்டவரே நான் கைவிடப்பட்டு இருக்கிறேனே, அத உங்க பிரச்சனையில அல்ல, சூழ்நிலையில அல்ல, அதன் மத்தியில இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த வார்த்தையை, அந்த வாக்கியங்களை, வேத வாக்கியங்களை உயர்த்துங்க. கர்த்தருடைய மீட்பு அங்க உங்களுக்கு சமீபமா இருக்கிறது. பாருங்க, இந்த தீயணைப்பு துறை அப்படின்னா அதுல என்ன போட்டிருப்பாங்க? ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, மீட்பு பணிகள். தீ அணைக்கிறதும் அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. அது என்னன்னா ரெஸ்கியூ, மீட்பு. மீட்புனா என்னன்னா, கிணத்துக்குள்ள விழுந்தவங்க, தீக்குள்ள போய் மாட்டிக்கிட்டவங்க, விஷத்தை குடிச்சவங்க, இப்படி நிறைய இருக்கு அதுல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? உள்ள போய் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அவங்க உயிரை பணைய வச்சு போய் கஷ்டப்பட்டு அதை மீட்டுட்டு வருவாங்க. அப்ப அதுல போட்டிருக்கோம், அதுல அவங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி அந்த தீக்குள்ள எப்படி போகணும், அல்லது ஆபத்தான இடம் இருந்துச்சுன்னா அங்க எப்படி போய், அதெல்லாம் ட்ரைனிங். அப்போ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வரும் முன்பாக உலக ஆதியில இருந்து பிதாவானவர் அவரை ஆயத்தப்படுத்தி, பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்தவர், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் முன்குறித்த நாளிலே அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. திரும்ப அவர் வரப்போகிறார். நீங்களும் நானும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதல் காரியம், ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். இரண்டாவது என்ன அப்படின்னா, அப்போ இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அதுவே எனக்கும் நடக்கும். அவரை பிதா உயிரோடு எழுப்பினார், அதே போல என்னையும் அவர் எழுப்புவார். ஹல்லேலூயா. அவரை உயிரோடு எழுப்பினார். ஜீசஸ எப்படி உயிர்த்தெழ பண்ணினாரோ அதே போல என்னையும் பிதா என்ன செய்வார்? உயிர்த்தெழ பண்ணுவார். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப பாருங்க, இந்த எபிக்கூரார் அப்படின்னு இந்த வேத ஆராய்ச்சியாளர் அவர் சொல்றாரு, நம்ம இந்த பூமியில வாழும்போது மரணம்ங்கிறத பத்தி நமக்கு பயமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் மரிச்சாலும் நான் அவர்கிட்ட தான் இருப்பேன், மரணத்தை பத்தி பயம் இல்லைன்னா நான் அவரோடு இருக்கிறேன் அப்படின்னா, மரணம் வந்தாலும் அவங்களுக்கு அது பயமாவே இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த பூமியில வாழ்றது நல்லதுதான், அதற்கும் மேலாக நான் மரித்தவுடன் அவரோடு கூட, என்றென்றைக்கும் அவரோடு கூட. ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பவுல் சொல்றாரு, நான் அவரோடு இருக்க எனக்கு ஆசை, அவரோடு இருக்க எனக்கு. ஏன்னா ஆசை என்னன்னா, அது ரொம்ப மகிமையா இருக்கும், அது பெரிய காரியம், அவரோடு கூட இருக்கத்தக்கதாக. ஆனா நான் உங்களுக்கு நன்மையாய் இருக்க இந்த பூமியில நான் உயிரோடு இருக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும், இன்னும் அநேக நற்காரியங்கள் செய்யணும்.
பாருங்க, அப்போ இந்த உயிர் தெழுதல் அப்படிங்கிறது என்னன்னா, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்களேன். உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், நாங்க சேர்ல தானே பாஸ்டர் உட்காந்துருக்கோம், பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்காந்துருக்கிறோம். வீட்டில் போனா வீட்டில் ஒரு சேர் இருக்கும், அல்லது தரையில உட்காந்துருக்கும். அது என்ன உன்னதங்கள்ல உட்கார அப்படின்னா என்னன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1. நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமாகிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க தந்தர்லினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எல்லாரும் வாசிக்கலாமா? நம்மை எல்லாரும் சொல்லுங்களேன், நம்மை அவரோட கூட எழுப்பி. திரும்ப சொல்லுங்களேன், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? உன்னதங்களிலே. யாரோட உட்கார்ந்து இருக்கிறோமா? அவரோட கூட. ஹல்லேலூயா. எப்படி அந்த பையனோட அப்பா இருந்தார் பாருங்க. ஆனா அந்த பையனுக்கு தெரியாதப்ப எப்படி இருக்கிறான்? முதல் நல்லா ஆன்னு அப்படியே தைரியமா இருக்கான். நேரம் ஆக ஆக ஐயோ பயம் ஆகுது. ஆளை பார்த்த உடனே பயமா இருக்கு, சூழ்நிலையை பார்த்தா பயமா இருக்கு, கண்ணில் பார்க்கற யாருமே இல்லை கூட. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்க அவரோட கூட. ஹல்லேலூயா. அப்படின்னா நல்லா கவனிங்க. சூழ்நிலைகளுக்கு மேல இயேசு எப்படி வெற்றி சிறந்தார், பிசாசின் கிரியைகளை அழித்தார், எவ்வளவு வல்லமையுள்ளவராக இருந்தார். அப்ப ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க தோத்து போனவங்களா இருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், எல்லாமே முடிஞ்சு போனது மாதிரி இருக்கலாம். ஆனா இயேசு எப்படி உயிர் தெழுந்தாரோ, இயேசு எப்படி உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறாரோ, அதே வல்லமையை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் அந்த மாதிரி எழும்பலாமா? ஆமா, நீங்கள் அவரோடு கூட ஜாயின் டுகெதர், அவரோடு கூட. அப்ப உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? எங்க அப்பா இன்னாருங்க, எங்க அம்மா இன்னாரு, என் வீட்டு பேக்ரவுண்ட் இது, அது இல்ல. நீங்க அவரோடு இருக்கிறீங்களா? அந்த உயிர் தெழுந்த இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க சாதாரணமானவங்கல்ல, உன்னதங்களிலே அவரோட கூடாது. என்ன குறிக்குதுன்னா அத்தாரிட்டி, அதிகாரம். உயிர் தெழுந்த இயேசு இந்த அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? சபைக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஜெபம் விசேஷமானது. அதனாலதான் ரட்சிப்பு, பரிசுத்தமாக்குதல் ரொம்ப முக்கியம். அந்த மீட்பு, அவர் சிந்தின ரத்தம், அதனாலதான் முக்கியம். அதனாலதான் அந்த கூடி வருகிற ஐக்கியம் முக்கியம். அதனாலதான் அபிஷேகம் முக்கியம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அத்தாரிட்டி, அதிகாரம் என்னன்னா, உன்னதங்களிலே அவரோட கூட. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், உன்னதங்களிலே அவரோட கூட. ஹல்லேலூயா. அநேக நேரம் சூழ்நிலை கண்ணில் பார்க்கறப்ப என் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கு, என் தேவை எவ்வளவு பெருசா இருக்கு, என் சூழ்நிலை எவ்வளவு பெருசா இருக்கு, அதை பார்த்து அழ தேவையில்லை. வேத வாக்கியங்களின்படி நான் அவரோட கூட. அது மாத்திரமல்ல, வேத வாக்கியங்களின்படி நான் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய வாரிசாக, தேவனுடைய சுதந்திரராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது, அங்க சொல்லப்பட்டிருக்கு 1ஆம் அதிகாரம் எபேசியர் 1ல துரைத்தனங்களுக்கும்
அதிகாரங்களுக்கும். அது பேர் என்னன்னா துரைத்தனம்னா அந்த பாரம்பரிய சாபம், the governing spirit, அதிகாரம் உள்ள அசுத்தாவி. நீங்க சொல்லலாம், ஐயோ என்னால எதிர்க்க முடியல, என்னால மேற்கொள்ள முடியல, அவைகளெல்லாம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. இயேசு முற்றுப்புள்ளி வச்சதுனால நீங்க இப்ப அவரோடு இணைஞ்சு இருக்கிறீங்க. உங்க கூட இருக்கிறவர் யாருன்னா அவர் சூப்பர் பவர். அந்த ரைட்ஸ, அந்த அந்த வல்லமைய, அந்த அதிகாரத்தை ஆண்டவர், அந்த திறவுகளை உங்க கையில கொடுக்குறாரு. ஆண்டவர் சொல்ற, நீயும் அந்த வல்லமையை எடுத்துக்கோ. ஒரு சிலர் சொல்லுவாங்க எல்லாம் பரலோகங்க. இல்ல இல்ல, நம்ம வாடகையிலே இருக்கிறது அல்லது ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் பிரச்சனை அதல்ல. கர்த்தர் சொல்றார், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும். அன்னைக்கு வாசிச்சோம் எபேசியர் 1:3 நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதத்தை வாசிக்கும் போது, பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது ஒரு நம்பிக்கை வருது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், முற்பிதாக்களை ஆசீர்வதித்தவர், அவர் என்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த எபேசியர் 1 போட்டிருக்கு, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறப்ப ஆண்டவர் எதை பட்சபாதமா நடத்தலைங்க. தான் போகும் இடம் என்னதென்று தெரியல. தன் தேசத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, தன்னுடைய தகப்பன் தாய் அந்த வீட்டை விட்டு கர்த்தர் சொன்ன பாதையில விசுவாசத்தோடு போனார். உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டார். சொல்லுங்களேன், விசுவாசத்தோடு. அந்த உத்தரவாதம் எடுக்காத அவங்க அப்பா ஆரானிலேயே மரித்து போனாராம். யாரெல்லாம் உத்தரவாதம் எடுக்கிறாங்களோ, அந்த விசுவாசத்துக்கு, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கையின் பிரயாசத்தை குறித்து உத்தரவாதம் எடுத்து நல்ல தரமான வாழ்க்கைக்கு ஒருவேளை குறைவு இருந்தா ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்க. குடும்பத்தை குறித்து தியானிக்கிறோம். அப்ப குடும்பத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். குடும்பத்துக்கான பிரமாணம் இருக்கணும். எங்க தாத்தா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க மாமா சொன்னாங்க, அதனால கல்யாணம் முடிச்சேன், நான் இப்படித்தான் இருப்பேன். இல்ல இல்ல, பிரமாணம் என்ன சொல்லுது, அதுல நம்ம சரி பண்ணிக்கணும். ஒருவேளை குறைவு இருந்தா என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு இருக்கிற குறைவுக்கு நான் தான் காரணம். நம்மள நாமே ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அங்கு இரக்கம் செய்வா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேலே என் கண்களை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன், ஆலோசனை சொல்வேன். உன் மேல என் கண்களை வைத்து. என் மேல யாராவது இரக்கம் வைப்பாங்களா? இல்லைங்க, அவருடைய கண்கள். பாட்டு அதுல வருது, தூக்கி எறியப்பட்டவங்களை விசாரிக்கிற கண்கள், கைவிடப்பட்டவங்களை அணைத்து கொள்ற கண்கள், ஒண்ணுமே இல்ல மகிமை ஆக்குகிற அந்த கண்கள். அந்த கண்கள் தான் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், உண்மையில் என் கண்களை வைத்து. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு கைட் பண்ணுவேன், உனக்கு பாதை காமிப்பேன். நீ என்கிட்ட கேளு, என்னை நோக்கிப்பா, என்னை விசுவாசி. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், சொல்லுங்களேன் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. சொல்லுங்க, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப நம்பிக்கைன்னா என்னங்க? கனவு காண்கிறது. நான் அப்படியே பிளைட்ல பறக்கிற மாதிரி, அப்படி பெரிய பங்களால குடி இருக்கிற மாதிரி, அது இல்லைங்க விசுவாசம். அந்த நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை என்பது வேத வாக்கியங்களின்படி, அந்த மீட்பின் ஆதாரத்துல. அதை வாசிக்கலாம், ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15 வேகமா. அதுல 13ஆம் வசனம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. பரிசுத்த 12ல இருந்தே வாசிங்களேன். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? புறஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். 11ஆம் வசனம், மேலும் புறஜாதிகளே, எல்லாம் சொல்லுங்க, புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும். எதற்காகவா? 13ஆம் வசனம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை பெருகும்படிக்கு. அடுத்த வார்த்தை வருது, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும். அந்த தேவன் யாரா? நம்பிக்கையின் தேவன். சத்தமா சொல்லுங்களேன், நம்பிக்கையின் தேவன். சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கையின் தேவன். இந்த நம்பிக்கையின் தேவன் என்னவா?
விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன வாக்குத்தத்தம்? எல்லாவித சந்தோஷத்தையும் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள கொண்டு போகும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாவித சந்தோஷத்துக்குள்ளே இந்த வாக்குத்தத்தம் கொண்டு போகும். உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாவித, அந்த வார்த்தையை பாருங்க, எல்லாவித சந்தோஷமும் எல்லாவித சமாதானத்தினாலும். சொல்லுங்க, சமாதானத்தினால். ஷாலோம், பிராஸ்பரிட்டி, எல்லாவித பிராஸ்பரிட்டி, எல்லாத்துலயும் நல்லா இருக்குது. வெறும் படிப்பு மட்டும் இல்லைங்க, அல்லது நல்ல வசதியா இருக்கிறது மாத்திரமல்ல, உள்ள சமாதானம் இருக்கணும், உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். நோயோட இருந்தா கஷ்டம். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் பெரிய வேலையில இருக்கிறேன், கர்த்தரே அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கு கர்த்தருடைய சமாதானம் இருக்காது. இயேசு இல்லைன்னா நீங்க சோதனையில் அகப்படுவீங்க. உங்களுடைய பலம் பிசாசை எதிர்க்க முடியாது. அவன் பல ஆயிரம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா உங்களுக்குள்ள ஜீசஸ் இருப்பாரானா, உங்களுக்குள்ள இயேசுவோடு ஒரு நல்ல உறவு இருக்குமானா, நீங்க என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு சேலஞ்ச் வரும்போதெல்லாம் அவரை நிறுத்தலாம். உங்களுக்கு சோதனை வரும்போதெல்லாம் அந்த மீட்பின் காயங்கள், மீட்பர் அவருடைய அந்த சுவிசேஷம், அவருடைய இரத்தம் உங்களை பாதுகாக்கும், உங்களை சுத்திகரிக்கும். அவருடைய ஐக்கியம் இல்லைனா பிசாசு சொல்லுவான், நீ ஒரு பாவி, இயேசுவண்டை வர நீ எப்படி தகுதி உனக்கு? அதனாலதான் இந்த ரெவல்யூஷன், சத்தியத்தின் வெளிச்சம் இருக்கணுங்க. அதுக்குதான் ஐக்கியம், அதுக்குதான் சுத்திகரிப்பு, அதுக்குதான் கர்த்தருடைய பந்தி. மனுஷன் சொந்த பலத்தினால பரிசுத்தமா இருக்க முடியாது. பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள முடியாது. அவன் வஞ்சகமானவன், அவன் மனுஷ கொலைபாதகன், அவன் பொய்யன், கண்ணி உள்ளவன். எப்படி மனுஷன் கவுத்தணும்னு நல்லா தெரியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையின் தேவன். எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நம்பிக்கையின் தேவனோட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை எதுவா இருக்கு? இல்ல 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 அப்படியா நம்பிக்கை? என் பிரச்சனை பெருசா இருக்கு, ஐயோ அழுது கொண்டு, அதான் நம்பிக்கை இல்ல. அதன் மத்தியிலும் கண்ணீரை துடைக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், என் குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவர். உங்களுடைய மகனை குறித்த என்ன நம்பிக்கை? மருமகளை குறித்த என்ன நம்பிக்கை? உங்க பேர பிள்ளைகளை குறித்து என்ன நம்பிக்கை? அதுதாங்க உள்ள இருக்கணும். அது எதை பத்தினது தெரியுமா? வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அது வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்றார், உன் வாயிலே அருளிய என் வார்த்தைகள், உன் மேல அருளிய என் ஆவியை உன் சந்ததி மேல வைப்பேங்கிறாரு, உன் சந்தானத்தின் மேல வைப்பேங்கிறாரு. எவ்வளவு அற்புதமான வார்த்தை. இதை படிக்கும் போது என்னன்னா, இது வந்து ஏதோ இந்த சீட்டு குழுக்கள் போட்டு எடுக்கிற அந்த சீட்டு இல்லைங்க. தேவன் பின்னாடி இருக்கிறாரு. பின்னாடி யார் இருக்கிறார்? நம்பிக்கையின் ஆண்டவர் இருக்கிறார். அவர் சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர், உங்க மேல கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்ப இந்த எல்லாவித சந்தோஷமும் எல்லாவித சமாதானமும் உங்களுக்குள்ள பெருகணும்னா, பாருங்க, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்பளி போச்சு, பெருசு பெருசா போச்சுங்க. இவ்வளவு பெருசு பெருசா இருந்துச்சு. கொஞ்ச நாள் பார்த்தா அப்படியே ஒரு கூட்டுக்குள்ள போச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா பெரிய பட்டு போச்சு, அப்படியே சாண்டல் கலர்ல இருக்கு. அதுக்குள்ள ஃபுல்லா அந்த புழு எல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளையா மாறிடுச்சு, மெட்டோமார்பா. நல்லா கவனிங்க. அந்த விசுவாசம் உங்களை என்ன பண்ணணும் தெரியுமா? வார்த்தையின் மேல, இயேசுவின் மேல, அவருடைய பரிசுத்தத்தின் மேல, அவரோடு இருக்கிற அந்த உறவு உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததியும் உங்களுக்குள்ளேயும் ஒரு மெட்டோமார்பா மறுரூபத்தை உண்டாக்கி கர்த்தர் உங்களை உயர்த்துவா. அவரோடு உன்னதங்களிலே. என்னங்க கேவலமா இருந்தாங்க, ரொம்ப அற்பமா இருந்தாங்க, இந்த குடும்பம் அழிஞ்சு போகும்னு நினைச்சேன். ஐய, ஒருவேளை நீங்களே நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனா அங்கதான் துவக்கத்தை உண்டாக்குகிறவர் உங்களோடு இருக்கிற கர்த்தர். அப்படிதான் சிலுவையில அடிச்சு முடிச்சோடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் உயிர் தெழுந்துட்டாரு. ஹல்லேலூயா. அங்க ஒரு முடிவு கட்டிட்டாரு. என்ன முடிவு கட்டினாரு? எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்ததுன்னு என்ன நம்பிக்கையோட மனு குலத்திற்கு நான் என்னென்ன செய்து முடிக்கணுமோ, என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு, என்னை கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் நான் என்னுடைய ரத்தத்தினாலே உயிரை செஞ்சு முடிச்சிட்டேன். அதை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். மரணத்தை வென்று அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. உங்களோடு இருக்கிறவர்
அவர் வல்லமையுள்ளவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க தேவையை சந்திக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் மன்னித்து சுத்திகரிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஐயோ, என் குறைவு இருக்கு, என் குறைவு எல்லாருக்கும் தெரியுதே. இல்ல இல்ல, எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு நல்ல செய்தி. பிசாசு சொல்லுவான், நீ பாவி பாவிமா, திரும்ப இயேசு ஒன்றே போங்க. அவருடைய இரத்தத்துக்குள்ளாக உங்களை பரிசுத்தப்பட அந்த அன்புக்கு நன்றியா இருங்க. அந்த அன்போடு உடன்படிக்கை பண்ணுங்க. அவர் உங்களோடு கடைசி வரைக்கும் வருவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. அப்ப 2வது செக்ஷன் என்னன்னா, அவர் உயிர் தெழுந்தது போல என்னையும் பிதா உயிரோடு எழுப்புவார். கைகளை வைத்து சொல்லுங்களேன், அவர் உயிர் தெழுந்தது போல என்னையும் பிதாவானவர் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. 3வது என்ன அப்படின்னா, இன்றைய விஞ்ஞான உலகம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அன்னைக்கு இருக்கிற காலத்துல இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னா நம்பி இருக்கலாங்க. இன்னைக்கு சயின்ஸ் இருக்கிற காலங்களில் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கு. இன்னைக்கு போய் நம்ப முடியுமா இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னா? அதெல்லாம் நம்ப முடியாது. அது எப்படிங்க நம்புறது அப்படின்னு சொல்லலாம் பாருங்க. அன்னைக்கு சவால் இருந்தது. ரோம சாம்ராஜ்யத்தின் மத்தியில அவ்வளவு பொய்யா பேசுறது, அதிகாரம் வித்தியாசமா இருந்தது. ஆனா பார்த்த யாரும் சும்மா இருக்கலங்க. அந்த வார்த்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15 3ஆம் வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. எல்லாம் சொல்லுங்க, வேத வாக்கியங்களின்படி. அப்போ இந்த நரகத்திற்கு தப்பணும்னா வேத வாக்கியங்களின்படி பரிசுத்தர், குற்றம் இல்லாதவர், வல்லமை உள்ளவர். அவரை பிடிச்சிட்டாங்க. அவருடைய சீசன் பேதுரு என்ன பண்ணார் தெரியுங்களா? ஓடி வந்து பட்டயத்தை எடுத்து அந்த போர் சேவன் காதையை வெட்டிட்டார். பாருங்க, இவர் போய் இயேசுக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்ய போறார். ஆண்டவர் நம்பிக்கையோட சொல்றாரு, எப்பா இப்ப நான் பிதாவை வேண்டி கொண்டா கூட 12 லேகியோனுக்கு அதிகமான, 12னா என்னன்னா 72,000 இந்த போர் சேவர்களை காட்டும் பல மடங்கு வல்லமையானவங்க, அத்தனை பேர் இறங்கிடுவாங்க. ஆனா நான் அப்படி செய்யக்கூடாது. ஒரு நம்பிக்கை. இந்த சிலுவை, மீட்பு, ரத்தம், காயம், இந்த சரீரம், பிக்கப்பட்ட சரீரம். ஒவ்வொரு மாதமும் அந்த பந்தியில பங்கெடுக்கிறோம். அவருடைய அப்பத்தை புசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்றோம். எதை நினைவு கூறுகிறோம்? எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, எங்கள் தேசத்துக்காக, எங்கள் பட்டணத்துக்காக, எனக்காக அவர் இந்த பாடுகளை அன்பு கூர்ந்து. இவ்வளவு கொடூரமா? ஆமா. இவ்வளவு ரத்தத்தை சிந்தியா? ஆமா. ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு விசேஷமான நபர். ஐ சூஸ். உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை நான் அழைத்து, உன்னை நான் தெரிந்திருக்கிறேன், உன்னில் நான் மகிமைப்படுவேன், உன்னை நான் என் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறேன். அப்போ ஒவ்வொருவரும் அவருக்கு விசேஷம். ஆண்டவர் சொல்ற, ஒவ்வொருவரும் ஸ்பெஷலா உண்டாக்கி இருக்கிறார். இந்த வார்த்தையில நம்ம பார்க்கிற 3வது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மகிமை மறுரூபம் எப்படி இருக்கும்? அதோடு நம்ம வாசித்து கரெக்டா 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அந்த 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 மறுரூபமாக்கப்பட்ட இடம், அவரோடு இருக்கிற இடம், அது எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப இந்த முந்தின ஆதாம் அவன் மண்ணாதான் இருந்தான். அவனுக்குள்ள ஜீவனை ஊதுனார். அப்படின்னு ஊதுனார். ஊதுன உடனே அவன் என்ன ஆனானா? ஜீவ ஆத்மாவானான். அந்த ஜீவன் உள்ள போன உடனே
அவன் ஜீவாத்மா ஆவானான். ஆனா எப்ப அவன் பாவம் செஞ்சானோ, ஆண்டவரை விட்டு விலகினானோ, அப்ப அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த மகிமை அவனை விட்டு போயிடுச்சு, அந்த ஜீவன் போயிடுச்சு. ஆனா எப்ப இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ, அப்ப அவனுக்குள்ள அந்த ஜோய் தேவராகமான ஜீவன் உள்ள வருது. அப்ப சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு 47, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும். அப்ப நீங்க மண்ணானவங்களா தான் நம்ம இருந்தோம், ஆனா இப்ப என்ன ஆக்கப்பட்டோம்னா வானத்துக்குரியவரோடு நாம் சேர்க்கப்பட்டோம். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையே சுதந்திரிப்பதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? அதே அதிகாரத்துல 53ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது. அப்ப சரீரம் வயசாக என்ன ஆகுது? அப்படியே பலவீனமாகிறது. பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கு. எப்படி இருந்தாங்க, இந்த சரீரத்தோட திரும்ப வர போறாங்க, பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. எவ்வளவு அழகா இருப்பாங்க, எவ்வளவு கம்பீரமா இருப்பாங்க. இல்ல இல்ல, அந்த சரீரம் அது மகிமையின் சரீரம். அல்லேலூயா. அந்த வயதான காலங்களில் இருக்கிறது போல அல்ல, அந்த சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். ஒரு விதைய மண்ணுக்குள்ள விதைக்கிறாங்க, அந்த விதை என்ன ஆகுதுன்னா அப்படியே வெடிச்சு உள்ள செத்து போகுது. ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு மேனி வருது. என்ன மேனினா, அதுக்குள்ள இருந்து ஒரு செடி வருது. அது பெருசா மரமாயி ஏராளமான விதைகளை கொடுக்கிறது. அல்லேலூயா. உள்ள விதை வந்து செத்து போய் உள்ள இருந்து ஒரு மேனி வருது, வேற ஒரு மேனி வருது. அதுக்குள்ள இருந்து ஏராளமான விதைகள். அதே போல மனுஷன் அடக்கப்படும் போது அவனை உள்ள வச்சு அவங்களை மூடும் போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பாருங்க, இந்த கல்லறையில அந்த மீட்டிங் நடந்தது. அப்ப ஒரு பையனுடைய வேண்டுதல் என்னன்னா, பாஸ்டர், என்னுடைய அப்பாவுக்கு நினைவுக்கு ஒரு கல்லறை மட்டும் கட்டிக்கிறோம். அவங்க சொல்லியிருக்காங்க, இது பொதுவான இது, இந்த இடத்துல கட்டக்கூடாது, எல்லாரும் கட்டிடுவாங்க அப்படின்னு. அவனும் என்ன பண்ணிட்டான், ஆசையில அவங்க வீட்டுல ஃபேமிலியில எல்லாரும் 1 லட்சம் ரூபாய்க்கு பெருசா கட்டிட்டாங்க. அது வந்து இடம் 37 சென்ட். ஒரு ஒரு பிரதரை வந்து அதை டொனேட் பண்ணியிருக்கிறாரு. 20 பாஸ்டர்ஸ் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ற மாதிரி. இப்போ நம்ம சர்ச்சும் அந்த இதுல மெம்பர் ஆகிருக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் பணம் கூட கட்ட சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கட்டணும். அப்ப கட்டிட்டாங்க. இப்ப நிறைய பேர் இப்படியே பெருசா கட்டிக்கிட்டே போனா அங்க இடம் இல்லாம போயிரும்னு அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டினதை புல்டோசர் வச்சு தட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாரும் கட்டினா அங்க என்ன ஆயிரும், நல்லா கவனிங்க, அங்க உள்ள என்ன இருக்குன்னா எலும்புதான் இருக்கும். ஆனா உயிர்த்தெழுதலின் அந்த மகிமை வரும்போது அது அற்புதமான சரீரத்தோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அவங்க அங்க இல்லைங்க, அது ஒரு இதுதான் அது. ஆனா என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கத்தக்கதா இந்த பூமியில வாழ்ற பாருங்க. 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான் மாசம், ஒரு வருஷத்துக்கு 12 கோடி. அவங்க மைண்ட் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிளான் எப்படி இருக்கும், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும். இன்னைக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு முக்கியம். நல்ல கவனிங்க, கர்த்தரோடு இருக்கிற மீட்பின் காரியமும் அப்படிதான். யார் என்னென்ன கனம் பண்றாங்க பண்ணல, யார் என்ன அப்ரிஷியேட் பண்றாங்க பண்ணல, இல்லைங்க. உங்களோடு இருக்கிற ரட்சிப்பு முக்கியமானது. உங்களை பரிசுத்தமாக்குதல், உங்களை சூஸ் பண்ணார் பாருங்க. உங்களுக்குள்ள வச்சிருக்கிற தேவ திட்டம் விசேஷமானது. உங்க மூலமா பிறர் அந்த ரட்சிப்புக்குள்ள வர்றாங்க பாருங்க, ரொம்ப விசேஷமானது. இங்க இன்னொரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 55ஆம் வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இங்க வாசிக்கிறோம் 54, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம். நல்லா கவனிங்க, உங்க முன்னாடி 2 காரியம் இருக்கு. நல்ல ஃப்ரெஷ் கிரீம் கேக் இருக்கு. எத்தனை பேருக்கு ஃப்ரெஷ் கிரீம் கேக் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காதா? இந்த வெயிலுக்கு ஃப்ரெஷ் கிரீம் கேக் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா கையை தூக்குங்க, ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். அளவா சாப்பிட்டா பிடிக்கும். நல்லா கவனிங்க. அப்போ அந்த ஒன்று ஃப்ரெஷ் கிரீம் அந்த கேக்கை நீங்கள் தூக்கி போடலாம், இல்லை நீங்கள் சாப்பிட்றலாம்.
அதில் நிறைய நட்ஸ் இருக்கு, நல்ல கேஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கு, ஐஸ்கிரீம்லாம் இருக்கு. அப்படியே சாப்பிட்றப்ப அப்படியே உடம்புக்கு நல்ல பலன் கிடைக்குது. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. சொல்லுங்களே, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இயேசு என்ன பண்ணிட்டாரு? அதுக்கு ஒரு பைசல் பண்ணிட்டாரு. வெற்றி சிறந்தா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் நல்ல பிரியாணி அப்படியே கம கமன்னு அடிச்சு அது சாப்பிட்டவனு என்ன கிடைக்கும் உள்ள? அப்படியே ஒரு பலன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. நிறைய பேர் வீட்டுல அழுகையும் கூப்பாடும் ஐயோ அப்படின்னு. ஆனா கிறிஸ்துக்குள்ள மரிக்கும் போது அவர்கள் இளைப்பாறுகிறார்கள், அவரோடு கூட. அது மாத்திரமல்ல, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அச்சு அடையாளங்கள், அடிச்சோடுகள், ஜெபம், அபிஷேகம், கிருபை, சந்ததியின் மேல, ஜெனரேஷன் மேல தேவனுடைய கிருபைகளை ஆயத்தப்படுத்திட்டு இந்த பூமியை விட்டு போகும்போது நீங்க போனாலும் நம்பிக்கையின் தேவன் அவர்களோடு கூட இருப்பா. அதுதான் மரணம் ஜெயமாக உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா. பவுல் சொல்றாரு மரணத்தை பத்தி, எனக்கு எப்படின்னா அவரோடு இருக்க எனக்கு ஆசை. ஏன் தெரியுமா? அநேக பாடுகள், வெயில்ல, பசியிலும் பட்டினியிலும், சும்மா இல்லைங்க, 2 நாள் 3 நாள் சாப்பிடாம, எத்தனையோ வேதனை, மிலாறுகளால் அடிபட்டு சொல்றாரு அவரோடு ரொம்ப ஆசை. ஆனா நான் இந்த பூமியில உங்களோடு உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த எபிகூரா அப்படிங்கிற அந்த தியாலஜி அவர் சொல்றாரு, இங்க சொல்லப்பட்டிருக்கு மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம். இங்க இந்த வார்த்தையை கவனிங்க, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன். அப்ப மரணத்தின் கூர் பாவம்னா என்ன? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்கு. அப்ப எப்படி நம்ம சந்திப்போம் இந்த மரணத்தை? அதுதான் சுவிசேஷம். எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் கைவிடப்பட்டார். அதனால ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இந்த அன்புக்கு நான் நன்றியா இருப்பேன். பாருங்க, அப்போ உங்களுக்கு 20,000 கோடி சொத்து இருக்கு. எவ்வளவு? 20,000 கோடி சொத்து. இப்போ அந்த இடத்த விற்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு 200 கோடி ரூபா அமௌண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளவு? 200 கோடி. அந்த 200 கோடி உங்களுக்கு போதுமானது. டவுன் பேமெண்ட், முன் பணம். மீட்பு என்பது அப்படிப்பட்டது, இந்த ரட்சிப்பு என்பது அப்படிப்பட்டது. உன்னதங்களிலே அவரோடு கூட. அவர் எப்படி வெற்றி சிறந்தார், அவர் எப்படி ஆளுகை செய்தார், அவர் எப்படி இரக்கம் உள்ளவராக, அவர் மனதுருக்கம் உள்ளவராக, அவர் கால்களை கழுவினார். ஹம்பிள். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக, நமக்கு ஒரு ரோல் மாடலாக, கிறிஸ்துவின் சாயல். அவருக்குள்ள இருக்கிற மனதுருக்கம், அவருக்குள்ள இருக்கிற கம்பேஷன், அவருக்குள்ள இருக்கிற தொடுதல், அவருக்குள்ள இருக்கிற மீட்பு. ஒருவேளை இன்றைக்கு வியாதியோடு இருக்கல யாராவது, அவர் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொண்டு தரித்திரத்தோடு இருக்கலாம். அவர் நாமத்தினாலே அந்த தரித்திரம் எல்லாம் நீங்கி வேதனையோடு இருக்கலாம், ஆறுதல் இல்லாம இருக்கலாம். அவர் நாமத்தினாலே உங்களுக்கு ஆறுதல் உண்டாவதா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவாராக. அப்ப இங்க நிறைய காரியங்கள் இங்க அனுபவிக்கணும். எல்லாம் பரவாயில்ல இல்ல, இங்க நல்லா இருக்கணும், சக்சஸா, இங்க ப்ராஸ்பரிட்டியா இருக்கணும், வெற்றியா இருக்கணும். இங்க கேலி பொருளா இருக்கக்கூடாது, இங்க மகிமையா இருக்கணும். ஏன்? உங்களை பார்க்கும்போது அவரை மகிமைப்படுத்தணும். உங்களுக்குள்ள இருக்கிற வெற்றிகளை பார்க்கறப்ப எப்படி கர்த்தரா இயேசு எங்களால இல்லைங்க, நான் தான் ஜெபம் பண்ணேன், நான் தான் விடிய உட்கார்ந்து, இல்ல அவர் மகிமை, அவர் கிருபை, அவர் கொடுத்த வெளிச்சம். இந்த சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். என்கிட்ட இருக்கிற குறைகளை ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு கேட்டேன். அவர் வந்தாரு, எனக்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த கூர் என்பது பாவம். அந்த வார்த்தையை கவனிங்க, மரணமே உன் கூர், பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்போ அங்கதான் சுவிசேஷம். அதனாலதான் இயேசு கைவிடப்பட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அப்படி கைவிடப்படணுமா? ஆமா. பாவம் அவ்வளவு கொடூரமானது. ஒரு மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போய் இரவும் பகலும் அழுகையும் கூப்பாடும், ரொம்ப வேதனையான ஒன்று. அதனாலதான் இந்த பூமியில நம் சரீர அவயங்களை பாதுகாத்து சுத்திகரித்து அவருக்கு ஏற்றபடி பிள்ளைகளை நடத்தணும். பிள்ளைகளை எப்படி வேணாலும் வளர்க்கலாங்க, அவங்க இஷ்டத்துக்கு விட்டா ஃப்ரீயா இருக்கும்.
டிவி ஆன் பண்ணிட்டு விட்டுட்டு அவங்க போக்கில் போட்டோம், போனை கையில கொடுத்து நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு முள்ளு மாதிரி குத்தும். ஏன்னா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து. அவங்களுக்கு சோதனை வர்றப்ப இந்த இயேசுவை நீங்க கற்றுக் கொடுக்கலைன்னா அவங்க வெக்கப்பட்டு நிற்பாங்க, அவங்க கைவிடப்பட்டு நிற்பாங்க. நீங்க நம்பி இருக்கிறது அந்த தேவன் தான் நம்பிக்கையா இருக்கணும், வாக்குத்தத்தம் தான் நம்பிக்கையா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல், ஜெபமும் கிருபையும் அதுதான் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கணும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே 57ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நினைக்கிறாங்க 10,000 வருஷம் இங்க இருக்க போறோம், இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆண்டவரை தேடிக்கலாம். இல்ல பொல்லாங்கன்னு இருக்கிறான், திருடன் இருக்கான், கொலைபாதகன் இருக்கான். கர்த்தருடைய தள்ளி போடக்கூடாது. இதுதான் அனுகிரக காலம், இதான் ரட்சணிய காலம். யாரெல்லாம் இந்த இதுக்குள்ள கொண்டு வர முடியுமோ உள்ள கொண்டு வந்துடணும். நமக்கு இன்னும் கர்த்தருடைய அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பாதுகாக்கணும்? நான் எனக்கு உண்டான என் குடும்பத்தை பாதுகாக்கணும். அடுத்து கர்த்தர் கொடுத்த இந்த சபை, அது மாத்திரமில்லை, நீங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரிந்தவங்க, அன்புக்குரியவங்க, பழகினவங்க எல்லாரும் உள்ள வந்துடணும். அதான் பவுல் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார் இன்னொரு இடத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை உண்மை இல்லவன் என்று எண்ணி, என்னை உண்மை இல்லை, உங்களை அவர் உண்மை இல்லை நபர்னு என்றாருங்க. நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு நம்புறாருங்க. உங்களை அரசடிப்பட விடாதீங்க, பல காரியங்கள்ல போய் சிக்கி அப்படியே குழம்பிடாதீங்க. உங்களை உண்மை உள்ளவர் என்று நம்புறார் ஆண்டவர். நமக்கு கொடுத்த காரியங்கள்ல நல்ல பலப்பட்டு சாட்சியாய் வல்லமையாய் எழும்பத்தக்கதாக அப்ப கிறிஸ்து உங்க மூலமாக மகிமைப்படுவார். அல்லேலூயா. நாம் எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். 3 காரியங்களை நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. என் தாய் உருவாகும் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கையில உயர்த்தி சொல்லுங்களேன், உன்னதங்களிலே அவரோட கூட நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும்
என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா அறியாமல் அணைத்துக் கொண்டீர் அறியாமல் அணைத்து கொண்டீர் கரையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அறியாமல் அணைத்து கொண்டீர் கரையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா ரெண்டு கரங்களை உயர்த்தி தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா அறியாமல் அணைத்துக் கொண்டீர் கரையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா கல்வாரியிலே ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது போல கர்த்தராகிய இயேசு அநேகரை அவர் கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். ஓ இதோ நானும் என் பிள்ளைகளும் பிதா எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, உங்களை என்னையும் அவருடைய பிள்ளைகளாக, பிதாவின் பிள்ளைகளாக, தேவ சாயலாக, தேவனுடைய மகிமைக்குரியவர்களாக, வாக்குத்தத்தங்களுக்குரியவர்களாக, எல்லாவித சந்தோஷத்தினால், எல்லாவித சமாதானத்தினால், எல்லாம் சொன்ன எல்லாவித சந்தோஷத்தினால், எல்லாவித சமாதானத்தினால் நிரப்புகிற நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே, சொல்ல விசுவாசத்தினாலே கைகளை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரீங்களா. ஹல்லேலூயா. எல்லாவித சந்தோஷத்தை உங்களுக்குள்ள தருவார், எல்லாவித சமாதானத்தை. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்பிக்கை, இந்த ஏதோ கனவு காண்கிறது இல்லை, ஏதோ அப்படியே பொய்யா எதையோ பேசுறது இல்லை. இதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையாய் நிரப்புவார், மகிமையாய் உங்களை ஆசீர்வதிப்பார், குறைவை நீக்குவார். ஓ ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்பார், பரிசுத்தமாக்குவார், சுத்திகரிப்பார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வெளிப்பாடுகளாலே நிரப்புவீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த ரசீது கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்பிக்கை. எத்தனை பேர் அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க?
அதுதான் அந்த ரசீது தான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்பார், எங்க போனாலும் அந்த ரசீதை கேட்பாங்க. ஏங்க அந்த ரசீது எங்கங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை ஏங்க விட்டீங்க அப்படிம்பாங்க. எப்படியா போய் எடுத்துட்டு வந்துருங்கப்பாங்க. உங்களுக்கும் எனக்கு ஒரு ரசீது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த மீட்பு என்கிற அந்த ரசீது. ஹல்லேலூயா. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். என்ன நம்பிக்கை? இயேசுவை எழுப்பினவர் என்னையும் எழுப்புவார். அவரோட கூட உன்னதங்களிலே நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை சொல்லலாம், எனக்கு அப்படி தெரியலையே, பலம் மாதிரி தெரியலையே, அப்படியே சூழ்நிலையை பார்த்தா பெருசா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இல்லைங்க, அவரை பாருங்க. அவர் உங்களுக்குள்ள அவர் எவ்வளவு பெரியவராக, எவ்வளவு நல்லவராக, எவ்வளவு மகிமையானவராக அவரை நோக்கி பாருங்க. வேத வாக்கியங்களை நோக்கி பாருங்க. அதையே உயர்த்துங்க. உங்க பிரச்சனைகள் இருந்து கண்ணை எடுத்து, உங்க தேவைகள் இருந்து கண்ணை எடுத்து அவரை உயர்த்துங்க. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை பிரவேசிக்க பண்ணுவார். கிறிஸ்து இயேசுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் கையில் உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க நன்றா இருக்கிறது அவர் மகிமைக்காக. அவர் நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தராகிய இயேசுவா சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்திக்காக, இந்த சுவிசேஷத்தினாலே உண்டான அந்த மீட்புக்காக ஒவ்வொருவருக்கும் இந்த அடையாளத்தை நீர் கொடுத்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே ஆறுதலினாலும் அந்த வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய மகத்தான கிரியைகளினாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த வெளிச்சத்தை கொடுத்து நீர் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரங்கத்தா. ஒவ்வொருவரையும் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோங்கத்தா. நன்றி அப்பா. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக ஸ்தோத்திரங்கத்தா. பலவீனம் எல்லாம் நீங்குவதா உம்முடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கி அந்த மீட்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நன்றி அப்பா. அந்த சுத்திகரிப்புக்காக நன்றி. அநேகருக்கு கொண்டு செல்லப்படத்தக்கதா, அநேகர் மீட்கப்படத்தக்கதா கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக நன்றி. எல்லா மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதா.